நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். அழுத்தம் கொடுத்துட்டு காவல்துறை நடவடிக்கை என்ன எடுத்து நான் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நீங்க குறை சொன்னா சொல்லுங்க. கவனக்குறைவுக்கு நடவடிக்கை எடுங்க. நான் கேட்க என்ன தப்பு இல்ல. கோடத்துல நான் விசாரிச்சிட்டு சொல்லிட்டேன்ல. உங்ககிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பேசுறேன். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ரோட் மறியல் பண்ணிட்டு பொதுமக்களுக்கு வந்து இல்ல இல்ல உங்களை சாப்பிடுறதுனா ரயில்வே ஸ்டேஷன்ல ரோட்ல போறாங்க. நான் போறேன் டீ சாப்பிட போறேன். நான் அப்படியே சொல்லிடுறேன். இருக்கக்கூடியத வந்து நியாயமா நிர்ணயியான விசாரணை நடந்துட்டு இருக்கு. இத தாண்டி நீங்க பொது அமைதிக்கு குற்றவாளிச்சா சட்டம் சரி எப்ப விசாரணை முடியுதோ அப்ப சொல்லுங்க. பாடி வாங்குறோம். நாங்க காலையில இருந்து உங்ககிட்ட அதை பத்தி ஏதாவது பேசணுமா? நாங்க ஏதாவது பேசணுமா உங்ககிட்ட வந்து? நான் உங்களை காலையில இருந்து பேசணும்னா உங்ககிட்ட வந்து பேசணும்னா நேற்றுக்கு முயற்சிகள் நடந்தது முடிச்சது. உங்களுடைய மனப்போக்கில் விட்டுட்டோம். நாம இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எல்லாருக்கிட்டையும் கோஷம் போட்டீங்க, காவல்துறை எல்லாம் பேசுனீங்க. நாங்க உங்க கூடயே நின்றுட்டு இருந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தோம். அது நிறைய இன்பேஷன்ஸை பாதிக்கிட்டு இருந்தா கூட ஆம்புலன்ஸ் வழியை கூட திருப்பி விட்டுட்டு அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதை தாண்டியும் ஒரு கோணத்தை சொன்னீங்க. அந்த கோணத்திலேயே நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறத 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெளிவாக எல்லாத்துக்கும் முன்னாடி தான் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் திரும்ப பண்றது சொன்னா எல்லாருமே நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் வந்து சட்டத்தின் கையில வந்து இது பண்றதா? நீங்க உங்களுக்கே இல்லையா? நீங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க இல்லையா? நீங்க லாயரா இருந்தாலும் முகிலனோட அக்கா இருந்தாலும் சட்டம் தான் எல்லாத்துக்கும் பெருசு. சட்டம் தான் எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. தார்மீக கடமை, தார்மீக உரிமை. நீங்க உங்களுடைய உரிமையை நாங்க யாரும் மறுக்கலாமா? உங்களுடைய உரிமையை நாங்க யாரும் மறுக்கல. அதுக்கு எல்லாரும் காலையில இருந்து சாட்சி. உங்களுடைய உரிமையை சட்டம் மீறலா இருந்தா கூட அதை சகிச்சு கொஞ்சம் ஓரத்துல இடம் ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அதை தாண்டி நீங்க நடுரோட்டில் நின்றுட்டு நேத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நான் வந்து டைம் டிலே பண்ண கூடாது. நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. சரியான நடவடிக்கை. மேடா 1ஆம் தேதி வந்து ரூல்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பேசுறேன். மேடா அவர் சொல்றது கேளுங்கடா. நீங்க வந்து எங்களால வந்து சார் நான் நடவடிக்கை வருதா நான் நார்மலா பேசிட்டு போது கேக்குறபோது கைது பண்ண முடியவே முடியாது உறுதியா சொல்லிட்டாரு. கைது பண்ண முடியாது. ஸ்கூல்ல எதுவும் பண்ண முடியாது எங்களால. ஏமா ஐவோ அவர் கிடையாது. ஐவோ ஆபீசர் நேத்து அவர் வந்து பஸ்ஸுக்கு நிக்கிறாரு. ஏமா நேத்து 3 நாளா விசாரிச்சிட்டு அவர் மேல நல்ல இது கட்டிங்க. இப்படி சொல்றீங்க. ஐஎஸ்டி ஆபீசர் வந்து பாடி பள்ளி வர நாங்க எடுத்து போய் எரிச்சிருவோம். நாங்க பண்ணத பண்ணிடுவோம் சொல்றாரு. அவர் கூப்பிட்டு கேளுங்க. இல்ல நான் சொல்றேன். ஐஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட். நான் என்னோட ஹஸ்பண்ட் யாரோ சொல்றது கேட்டு நீங்க இல்ல அப்படினா நீங்க எஸ்பிக்கு முறையிட்டு இருக்கீங்க.